தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றதால் விஜயின் பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர் விசிலடித்து கொண்டாடினர். சட்டப்பேரவை தேர்தல் முன்னணி நிலவரங்கள் வெளியாக தொடங்கியதில் இருந்தே சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் இல்லம் பரபரப்பாக காணப்பட்டது. ஜோசப் விஜய் இல்லத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வருகை தர தொடங்கினர். சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் கார்த்திகேயன், தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபாஸ் கல்யாண், தெற்கு போக்குவரத்து இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் துணை ஆணையர் கார்த்திகேயன், உதவி ஆணையர் பரத் ஆகியோர் தலைமையில் விஜய் இல்லத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தாவேகா தலைவர் விஜய் இல்லம் இருக்கும் சாலையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததுடன் பொதுமக்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட யாரையும் அனுமதிக்கவில்லை. சென்னையின் 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 7 இடங்களில் ட்ரோன்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அதேபோல சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டின் முன்பு துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டனர். விஜய் வீட்டை சுற்றிலும் சுமார் 750 தமிழ்நாடு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தாவேகா தொடர்ந்து 100 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்ற நிலையில் விஜயின் பெற்றோர் அவர்களது இல்லத்தில் உறவினர்களுடன் கூடி விசிலடித்து கொண்டாடினர். இதனிடையே முன்னணி நிலவரங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கும் போதே நடிகை திரிஷா விஜயின் நீலாங்கரை இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். திரிஷாவை படமெடுக்க செய்தியாளர்கள் முண்டியடித்த நிலையில் அவரது கார் மெதுவாக விஜயின் வீட்டிற்குள் சென்றது. பின்னர் சில மணி நேரங்களுக்கு பின்னர் நடிகை திரிஷாவின் கார் விஜயின் இல்லத்தை விட்டு கிளம்பியது. பல்வேறு இடங்களிலும் தாவேகா தொண்டர்கள் வெற்றியை பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே தாவேகா சார்பில் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் 4 பாயிண்ட் தனியார் நட்சத்திர விடுதியை விஜய் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்காக தேதி குறிப்பிடாமல் அக்கட்சியின் சார்பில் புக் செய்துள்ளனர்.